கடப்பாறை அணி மீண்டும் எழுந்திருக்கு. இது யாருக்கு சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னை அணிக்கு தான். நேற்று மேட்ச் ஜெயிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நீதா அம்பானி ட்ரீட் கொடுத்து எல்லாம் சாப்பிடுங்கவா அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா வந்து முன்னாடியே வந்து அவருக்கு ஒரு பேட்ச் கொடுத்துருந்தாங்க. அதை அஸ்வினி குமார் நீ வச்சுக்கப்பா, நீ தான்ப்பா அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாரு. ரோஹித் சர்மாவை இம்பாக்ட் பிளேயராக எதுக்கு இறக்குனாங்க? அவர் ஃபிட்டு கிடையாதா? போன மேட்ச்லேயே வந்து சொல்லியிருந்தாரு வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா, இல்லை அடுத்த மேட்ச் வந்து பேட்டர்கள்லாம் ஒழுங்காக ஆடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கடைசி ஓவர் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஓவர் இருக்கும் போது தான் அவர் உள்ளே வந்தார். அப்படி இருக்கும்போது அடுத்த மேட்ச் வந்து விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களும் போயிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தரலாம். எம்ஐ நீ பார்த்தீங்கன்னா அசுர பலத்தில் எந்திரிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒன் சைடு மேட்சாக தான் இருந்துச்சு. 116 ரன்னுக்கே கொல்கத்தா சுருட்டிட்டாங்க. 9 விக்கெட்டுகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டிங் இறக்கிட்டு இருந்தாங்க. ரமன்தீப் எல்லாம் கடைசியில தான் வந்தார். இதில் வந்து மணிஷ் பாண்டேவெல்லாம் இறக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் ஒரே தவறு தான் பண்ணாங்க. அடிக்கணும்ல, அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே தவறு பண்ணி அவுட் ஆகிட்டாங்க. அதனால 116 தான் அடிக்க முடிஞ்சு, ஆல் அவுட்டுமே ஆயிட்டாங்க. அதை நாங்கள் லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை அணி பவர் பிளேல இருந்து ஹிட்டிங் வந்து ரோஹித் சர்மா கொடுத்தாலும் எப்போதும் போல இன்ஃபார்ம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதனால அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ரியான் ரிக்கில்டர் நான் கூட அவுட் ஆயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எரங் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சூப்பராகவே வந்து 50 போட்டு 60 வரைக்கும் அடிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் சின்ன கேமியோ வந்து நம்ம திலக் வர்மா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்போம். இரங் பாய்ஸ் கையே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா 27 ரன்கள் வந்து 9 பால்ல அடிச்சு கொடுத்தாரு. வில் ஜாக்சன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவுட் ஆகிட்டாரு. அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் விக்கெட் எடுக்க முடியும். ஆண்ட்ரே ரசல் தான் நான் ஒரு பேட்ஸ்மேன்ரா, என்னைய போய் விக்கெட் எடுக்க வச்சுட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஓவராலாக டாப் ஆஃப் த மேட்ச் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அஸ்வினி குமார் தான். இவரை ஏன் பாய் சத்யநாராயண 2 மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க. இவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் இது சூப்பராக பார்த்தீங்கன்னா தூக்கி வந்து அழகாக போடுறாரு. இது சென்னை மேட்ச்லேயே இவரை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சென்னை அணிகிட்ட ஜெயிச்சிருந்துக்கலாம். ஏன்னா டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாங்க. 150 கூட அடிக்க முடியாம கடைசி வரைக்கும் அவங்க போயிட்டு இருந்தாங்க. இன்னொரு 30 ரன் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அல்ல அஸ்வினி குமார் தான் மேன் ஆஃப் த மேட்சாகவுமே இருந்தாரு. இன்னும் ஒரு சில குறைகள் மட்டும் இன்னுமே மும்பை அணியில இருக்கு. ஓப்பனிங்ல ரோஹித் சர்மா நின்று தான் ஆகணும். ஏன்னா அவர் நிக்காம அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மேட்ச், இப்போ எல்எஸ்டி கூட மேட்ச் இருக்கு, ஆர்சிபி கூட மேட்ச் இருக்கு, அவங்களாம் பேட்டிங் லைனப் நல்லாவே வச்சிருக்காங்க. அவங்க கூட சிக்கலாகிட்டு போயிடும். ஆனா நாங்க தான் கடப்பாராணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே காமிச்சாங்க. நான் சென்னையும் மும்பை வந்து கம்பேர் பண்ணி நிறைய டைம் சொல்லியிருந்தேன். 2 பேரும் ஒரே தப்பை தான் பண்றாங்க. திருத்திக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதே தப்பை தான் இன்னுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மும்பை அணி பொறுத்தளவு அழகா இதுதான் எங்கள் டீம், இப்படிதான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் கடைசி வரைக்கும் கூட கொண்டு போவே இல்லை. ஓப்பனிங்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. பவர் பிளேலே வந்து போல்ட் வந்து விக்கெட் எடுத்துட்டாரு. அப்படியே மேட்சை கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃபும் அவங்க தான், ஃபர்ஸ்ட் ஹாஃபும் அவங்கள தான் இருந்தாங்க. ஆனால் அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா சென்னையை பார்க்கும்போது ரொம்பவே மோசமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. கடைசி ஓவர் வரைக்கும் ஜெயிக்கிற மாதிரி பாவலா தான் கட்டுறாங்க. ஜெயிக்க அவங்களால முடியல. 200 ரன்களை வந்து எனர்ஜி உங்களுக்கு அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி 200 ரன்கள் டார்கெட் வந்து அச்சீவே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இவங்க பேட்டிங் பண்ணாலும் ரொம்பவே பயமா இருக்கு, ஐயோ இவங்க சுருண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. செகண்ட் ஹாஃப் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா பயமா தான் இருக்கு. அதனால வந்து இவங்க யாருக்கு அச்சுறுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பை அணி மேலே வரது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் ஒரு இது இருக்கும். 2 பேர் வந்து ஒரே சதவீதத்தில் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை வந்து நாங்கள்லாம் எவனுக்கும் போட்டியில் நாங்கள் தனியாக அடித்து காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மேட்சை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். ஒன் சைடாக சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கணும். இன்னும் பிளேயர்ஸ்களை வந்து நாங்கள் மாற்ற மாட்டோம், அதே திருப்பாத்தியை நாங்கள் வச்சுருப்போம், இவங்களை நாங்கள் வந்து ஓவரை வந்து நாங்கள் தப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பிளேயர்லாம் நல்லா வச்சு தப்பாக ஓவரை கொடுத்தோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. தோனியோட அறிவுரை வந்து ருத்ராஜ் வந்து கேட்க மாட்டேங்கிறாரோ அப்படின்ற ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 6 ஓவர் தான் பவர் பிளே, அதுல கொண்டு அஸ்வினுக்கு ஓவர் கொடுக்குறேன். அந்த இடத்துல 100 அகமதுக்கு நீங்க ஓவர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்கேயே விக்கெட் எடுத்திருந்திருப்பார். அந்த மாதிரி வந்து நிறைய தவறுகள் வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்ல வந்து இவங்க 5வது இடம் வந்துட்டாங்க. ஒரு மேட்ச்ல வந்து மைனஸ்ல இருந்தது பார்த்தீங்கன்னா ரன் ரேட் பண்ணி பிளஸ்ல வந்துட்டாங்க. ஆனால் வந்து 2 பேரும் சென்னையும் மும்பையும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு கைகள் மேலே ஓங்கி தான் வந்து நம்ம மும்பை அணிகள் இருக்காங்க. டீம் வந்து அவங்களுக்கு அழகாவே செட் ஆயிடுச்சு. இப்போ அஸ்வினி குமார், விக்னேஷ் புத்தூர் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா
யங்ஸ்டர் சூப்பராக கலக்குவாங்க. யங்ஸ்டரை வந்து அதிகமாக வளர்த்து விட்டது, அதிகமாக வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ண வச்சது அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொன்னால் கண்டிப்பாக அது மும்பை அணியாக மட்டும்தான் இருக்க முடியும். நம்மளுக்கு ஒரு பூம்ராவாக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா, குணால் பாண்டியா, இஷான் கிஷன், திலக் வர்மா, இந்த மாதிரி எக்கச்சக்க பேரை பார்த்தீங்கன்னா அவங்க வளர்த்து விட்டு கொடுத்துருக்காங்க இந்திய அணிக்காகவும். ஆனால் அந்த தப்பை வந்து சென்னை அணி அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லைன்னா யங்ஸ்டருக்கு வந்து ஸ்பார்க் இல்லை, ஒன்றும் கிடையாது, நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை வச்சு நாங்கள் விளாட்றோம்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வச்சு விளையாண்டாலுமே ரிசல்ட் ஃபைனலாக இருக்கணும்ல. ரசிகர்கள்லாம் தோனி அவர்களே திட்டிட்டு இருக்காங்க, இப்போ ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் மும்பை அணி வந்து மீண்டு எழுந்துச்சு அப்படின்னா நிறைய அணிகளுக்கு ஜர்க்காக இருக்கு, அவன் மேலே வரான் சார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டீமாக இருப்பாங்க. இந்த தடவை வந்து காம்பினேஷனே பார்க்கும்போது அவங்க வேற வேற மாதிரி எடுத்திருக்காங்க. எப்போதுமே வந்து பவுலருக்கெல்லாம் இவ்வளோ ஹார்டாக போக மாட்டாங்க. இப்போ இந்த தடவை புவனேஸ்வர் குமாருக்கு போனாங்க, ட்ரெண்ட் போல்ட் வந்து திரும்பி கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அதே மாதிரி தீபக் சகருக்கு ரொம்ப ஹார்டாக போனாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட பிச்சில் அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஹோம் கிரவுண்டில் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்திருக்காங்க. அதில் யங்ஸ்டர் வந்து சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சென்னை அணி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. மும்பை அணி இந்த வின்னிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. மும்பையோட பிளேயிங் லெவன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுதான் தோணுது. வில் ஜாக்ஸ் அண்ட் விக்னேஷ் புத்தூர் அண்ட் நம்ம அஸ்வினி குமார் இதே காம்பினேஷனில் தான் போவாங்க, இதே பிளேயிங் லெவன் தான் இருக்கும். சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் எந்த பிளேயிங் லெவனை மாத்திரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.